காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றி திரும்ப பாடுவோமே. எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா. எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானா. நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானா. நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. பாடுங்களேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே கர்த்தரையே கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன்.
நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே சொல்லுங்களேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். ஹல்லேலூயா. தாவீது அதான் சொல்றேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார், உங்க அருகில் இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்ல கரங்களை தட்டி கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டா, இயேசு கைவிட மாட்டா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்களேன், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்க, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி கலங்கிடவே மாட்டேன்,
நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. விசுவாசமா சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்களேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். விசுவாசமா கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நாம் தப்பி செல்ல வழி செய்வா, நாம் தப்பி செல்ல வழி செய்வா. நல்ல கரங்களை தட்டி, கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார். நிச்சயமா என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு, என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்களேன், எங்கள் ஆமென், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. உமது நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, என்னை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. பாடுங்களேன், இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. பாடுங்களேன்,
இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீர். இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீ. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. அல்லேலூயா. ஏழைகளின் நம்பிக்கை, ஒடுக்கப்பட்டவர்களுடைய நம்பிக்கை அவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எளியோரின் நம்பிக்கை கெட்டு போவது இல்லை. அல்லேலூயா. எளியோரின் நம்பிக்கை கெட்டு போவதில்லை. அந்த எளியோருடைய நம்பிக்கை யார் அப்படின்னா இயேசுதான். அல்லேலூயா. துரத்துண்ட இஸ்ரவேலர்களுக்கு நம்பிக்கை இயேசுதான். அவமானப்படுத்தப்பட்ட எளியவர்களுக்கு நம்பிக்கை இயேசுதான். சுகமில்லாதவர்களுக்கும், பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கும், கஷ்டப்படுகிறவருக்கும், வேதனையின் பிடியில் இருக்கிறவங்களுக்கும், வியாதியின் கொடூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை இயேசுதான். அல்லேலூயா. நம்ம கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை பலவீனங்கள், எத்தனை கஷ்டங்கள். ஆனால் அவர் மேலே நம்பிக்கை வச்சதுனால, அவரை நம்பினதுனால தான் இப்பொழுது நாம் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை அவரை நம்பாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம என்னைக்கோ கெட்டு போயிருப்போம். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை என்னைக்கோ வீணாக போயிருக்கும். ஆனால் அவர் மேலே அந்த நம்பிக்கையை வச்சதுனால உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக ஒரு முடிவை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து அவர் மேலே நம்பிக்கை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படி எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்குரமே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஏழைகளுக்கு பலனா இருக்கிறவரே, எளியோருக்கு திடனா இருக்கிறவரே, ஒடுக்கப்பட்டவனை சேர்த்து கொள்ளுகிறவரே, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரி பாபா ஷத்தரல ரக்கதல ரபௌலரி கதன ரபௌனனா ஷத்தரல ரீகதன ரபௌலரி ஷாத்துராக்கல ரபபாபனா ஷதுனு ஆக்கலரஹா ரீதன ரபௌலரா ஷந்தரு பௌலரா ஹீதானா ரபாபாபா மாமா. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்குரமே, எங்கள் பலனே, எங்கள் கண்மலையே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் பலனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. அவர் நடத்தி வந்த விதங்களை நினைத்து நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? ஓரி பாபா ஷத்தரல ரக்கதனரம். எங்களை நடத்தி வருகிற தெய்வமே, எங்களை சுமந்து வருகிற தெய்வமே, இதுவரை எங்களை நடத்தி வந்தவர், இனிமேலும் எங்களை நடத்த நீர் போதுமானவர் ஆண்டவரே. வேறொரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லப்பா. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்களுடைய நம்பிக்கை, நீர் மாத்திரமே எங்களுடைய பலன். இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தவர் நீர், இதுவரைக்கும் எங்களை சுமந்து வந்தவர் நீர் ஆண்டவரே. ஓரி பாபா ஷத்தரல ரக்கதல ரபா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். உடைய ஆத்துமாவை பாதுகாத்து வந்திருக்கிறார், உடைய வாழ்க்கையை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓரி பாபா ஷத்தரல ரக்கதல ரபலபா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா,
நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று என்ன மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எத்தனை பேர் சொல்றீங்க? என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு போதும் மறக்க மாட்டே. ரெண்டு கரங்களை உயர்த்து. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நான் ஒரு போதும் மறக்க மாட்டே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. நல்ல கரங்களை தட்டி. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கரங்களை தட்டி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பாடுகள. குற்றங்களை மன்னித்தாரே, இந்நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறா. வாழ்நாளெல்லாம் என்னை நன்மைகளால் திருப்தியாக்குகிறா. நல்ல கரங்களை தட்டி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாய் திறந்து சொல்லுங்களேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் வாதே. ஓரி பாபா ஷதரலரபா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறீங்கப்பா. நீ செய்த நன்மைக்கு எவ்வளவு வேணும் நான் தகுதி இல்லவே இல்லை ஆண்டவரே. ஓ
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்பெல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவன் பலிபீடத்தை கட்டி தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மைக்கு துதி என்கிறதான பலிபீடத்தை இந்த நேரத்தில் நாம் கட்டுவோமாக. உங்க வாய்களை திறந்த ஆண்டவரே, என் ஆத்மாவுக்கு நீ நன்மை செய்திருக்கிறீர், என் குடும்பத்திற்கு நீ நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. பாடுங்களே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோட. பாடுங்களேன். ஊற்றிடுமே உம் இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோட. கேளுங்களேன். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பாடுங்களேன். வல்லமை வல்லமை தா. எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரே, ஒரு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்க வல்லமையை பார்க்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்ப்பா. ஒரு தொடுதல் எனக்கு உண்டாகட்டும். வெறுமையாய் வந்தேன் வெறுமையாய் போனேன் என்று சொல்லாதபடி, நான் வெறுமையாய் வந்தேன், பூரணமாய் நிரப்பப்பட்டிருக்கிறேன். என் தேவனை அவருடைய ஆலயத்திலே நான் தரிசித்திருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்திலே நான் உணர்ந்திருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்திலே களி கூர்ந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்க அளவில் எல்லா நல்ல கரங்களை தட்டி ஓ ரீபா பாபா ஷத்தரல ரபா பாபா மாமா ஷதரூபா கலரகாதன ரபவுலரா சந்தரல ரகதல ரபலபா. ஓ ஹல்லேலூயா. பெந்தைக்கோஸ்தை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தைக்கோஸ்தை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. பாடுங்களேன். அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. நல்ல கரங்களை தட்டி வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும். கேளுங்களேன். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கி. அபிஷேகம் 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 ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. கேளுங்களேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. வல்லமை வல்லமை ஓரி பாபா ஷத்தரலரபா. தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும். வல்லமை வல்லமை வாருமே,
தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா உங்க பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எனக்கு இறங்கி வரட்டும்பா. ஓ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய தக்க ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி இருக்கிறது. நல்ல விட்டு கொடுத்து வாய்களை திறந்து ரீபா பாபா மாமா ஷதரல ரகதல ரீபா பாபா பாபா ரீ சந்தரல ரகதல ரபௌல ரீ கதல ரபௌல ரா சந்தரல ரபாபா ஓ ரீபா பாபா பாபா ரீ சந்தரல ரகதல ரீபா பாபா மாமா மாமா ஷதுரல பல ரக நிகதல ரபல பௌல ரீ சந்தரல ரபா பாபா 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 ரீபா பாபா 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 மாமா ஷதுரல ரகல ரபா பாபா 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 நிகதல ரபல பௌல ரீ கதல ரபல பௌல ரா சந்தனுவானா ரகல ரபல. ஆண்டவரே அபிஷேகம் இறங்கி வரட்டும். ரீ கதல ரபா பாபா மாமா ஷதரல ரகதல ரபல பௌல ரீ கதல ரபல வாய்களை திறந்து ஆண்டவரை நிரப்புவீராக. இந்த நேரத்தில் நிரப்புவீராக. ஆண்டவரே உங்க வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வல்லம் இறங்கி கொண்டிருக்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரீகதல ரபௌலரா சந்தருபால ரபபா பாபா ரீபா பாபால ரகதல ரீபா பாபா சத்துரா பால ரகதல பாபா பாபா மாமா சத்துரா பாபா 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 ரீகதல ரபபா பாபா ந சத்துரா பாபா வல கரல வல பரபல. உங்க வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ ரீபா பாபா மா சத்தரல ரகதல ரபல பரபா ரீகதல ரபலப. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ரீகதல ரபௌலரா சந்தருபால ரகல ரகாத்தன ரபௌல ரீகதல ரபௌல ரீபாபா மாமா ஷத்துரபா கல ரகதல ரபலப. அபிஷேக நுகங்களை முறிக்கோ, அது கட்டுகளை அறுக்கோ. நமக்கு எதிராய் செய்யப்பட்டதான, நமக்கு எதிராய் எழும்புகிறதான எல்லா ஆயுதங்களையும் அபிஷேகம் முறியடிக்குமே. ரீகதல ரபௌலரா ஷத்தரல ரபாபா பாபா ரீஷந்தரு பௌலரா ஷக்கதல ரபௌல ரீ பாபா மாமா ஷத்தரா ரீகதன ரபௌல ரீ பாபா மாமா ஷத்துரா கல ரபாபா ரீதன ரபலபோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, பலன் கொண்டு உமக்காய் எழும்பிட. எத்தனை பேர் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமா எழும்ப எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. அபிஷேகம் இல்லாம எதையும் சாதிக்க முடியாது. அபிஷேகம் இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது. ஆண்டவர் தம்முடைய ஆராதனையில் அவரை ஆராதிக்கும் பொழுது தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார். யாரெல்லாம் தாகத்தோடு கேட்கிறீங்களோ உங்க மேல அந்த அபிஷேகத்தை அவர் தருகிறார். ஓரி பாபா பா ஷத்துரா லரா காதானா ரீ பாபா பாபா ஷத்தரா. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கதான் விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களை பலனடைய செய்கிறார். உங்களுக்குள்ள ஒரு வல்லமையை தருகிறார், ஒரு பவரை தருகிறார், ஒரு சக்தியை உங்களுக்குள்ள தருகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரே என்று சொன்னால் எது உங்களுக்கு முன்பதா எதிர்த்து நிற்பதே இல்லை. ஓரி பாபா பாஷா ஓரி கதலரபா ஓரி பாபா பாமா ஷதரலர கதலரபலபா. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கேளுங்க. ஆண்டவரே நீர் என்னை நிரப்பும், நீர் என்னை நிரப்பும் என்று சொல்லும் பொழுது உங்களை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட ஆண்டவரே
எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும்ப்பா, நானும் அந்நிய பாஷையில் பேசணும்ப்பா, நானும் உங்களை ஆவிக்குள்ளே களிக்கூறணும்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களுக்கு தருமா. ஓ ஹல்லேலூயா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, பாடுங்க. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே. சொல்லுங்களேன், என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே என் இதய இயேசுவை. உணர்ந்து சொல்லுங்களேன், என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே இதய இயேசுவே, என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே,
ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே பனி ஓ ஆவியே மென்மையானவரே மேகஸ்தம்பமே நீங்க பாடுங்க மென்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணி ஜீவனாதி ஊற்று தண்ணி ஜீவனாதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவி சொல்லுங்களேன் ஆவியே ஓ மழையாக பொழியும் ஆவியே ரிபா பாபா ஷத்தரலரபா மழையாக பொழியும் ஆவியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்களேன் அந்த பரிசுத்த ஆவியானவரை பார்த்து ஆவியே உங்க சத்தம் உயரட்டும் மழையாக பொழியும் ஆவியே ஆமாண்டவரே இந்த ஆவியின் மலை இந்த பனி போல காற்று போல அக்கினியாய் மழையாய் பெருமழையாய் இறங்கி வருகிறது போலப்பா எங்க மேல இறங்கி வாரும் ஆவியானவரே நீர் எங்களுக்குள் இருந்து செயலாற்றும் ஆவியானவரே எங்களுக்குள் இருந்து வல்லமையான காரியங்களை நீ செய்யோ ஓரி பாபா ஷத்தரல ரக்கதல ரபௌலரி பாபா மா சந்துனு பானா ரக்கல ரகதல நீர் உதவி செய்யும் நீர் உதவி செய்யும் நீர் உதவி செய்யும் எங்க சபையில யாரும் அபிஷேகத்தை பெறாம இருக்க கூடாதுப்பா அபிஷேகம் பெற்ற சபையும் அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்கிற சபையுமே வளருமே ஆண்டவரே எங்க சபையும் வளரணும்ப்பா எல்லா நிலைமையிலும் நாங்க வளரணும்ப்பா அதற்கு எங்க சபைக்கு தேவையானவர் ஒருவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் தரிசனங்களை கொடுக்கிறவர் திட்டங்களை கொடுக்கிறவர் எங்களுக்குள்ள இருந்து செயலாற்றுகிறவர் எங்க ஊழியத்தை நீங்க டேக் ஓவர் பண்ணுங்கப்பா எங்க ஊழியத்தை நீங்க ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்க ஆளுகை செய்யுங்கப்பா ஒரு மனத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ள செயல்படும் போதுதான் ஒரு பெருத்த அறுவடையை நாங்க பெற்றுக்கொள்ள முடியுமே ஆவியானவர் ஊற்றப்பட்ட போதோ காடுகளாய் மாறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓரி பாபா ஷத்தரால ரக்கதால ரீராபானா ஷத்துரால ரக்கதால ரபா வனாந்தரமாய் இருக்கிற எங்க ஊழியம் வனாந்தரமாய் இருக்கிற இந்த பகுதி காடுகளைப் போல செழித்து வளர கர்த்தர் நீர் உதவி செய்யும் நீர் உதவி செய்யும் நீர் உதவி செய்யும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும் தொடர்ந்து ஆண்டவர் நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் ஆளுகை செய்யும்படியா தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா மத்தியில் இருக்கிறதான பிரதர் ஜான்சன் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன்.
மகா கிருபை மிருதுங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கத்தாவே உம்முடைய சமத்திலே கத்தாவே நாங்கள் கடந்து வருவதற்கு நீர் கொடுத்த கத்தாவே மாபெரும் சிலாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவ ஆவியானவர் எங்களை என்ன நோக்கத்திற்காக நீர் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை கத்தாவே எங்கள் மத்தியிலே கத்தாவே நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடன் கத்தாவே நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய ஆவியானவர் உம்முடைய தேவ பிரசனத்தை கத்தாவே நாங்கள் உணர்ந்து கொண்டு கத்தாவே அதன்படி கத்தாவே நாங்கள் வழி நடப்பதற்கு தேவன் தாமே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியான தெய்வமே, நீர் நடந்த அந்த காலடி சுவடுகளிலே கத்தாவே நாங்கள் பின்பற்றி நடப்பதற்கு ஏதுவாய் ஆண்டவரே காரியங்களை கத்த நீர் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கத்தாவே மீதமுள்ள கத்தாவே ஆராதனை வேலையும் கத்தாவே பிரசங்க வேலையிலும் தேவன் தாமே நீரே பொறுப்படுத்து நீரே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காணிக்கை வேலையும் கத்த நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். எங்கள் சபையை கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே சிறு சபையாக இருந்தாலும் தேவன் தாமே நீரே ஆண்டவரே மிகப்பெரிய சபையாய் கத்த நீர் மாற்றப் போகிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே மீதமுள்ள நேரத்தையும் கத்த நீர் ஆசீர்வதித்து நீரே ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று பகுத்து சொன்னவர் இயேசு, பரமபிதா ஒருவர் என்று பகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு, பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று பகுத்து சொன்னவர் இயேசு, பரமபிதா ஒருவர் என்று பகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு, பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இதயம் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு, இதயம் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு, நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. தீமையான எண்ணம் தன்னை அகற்றச் சொன்னவர் இயேசு, தீமையான எண்ணம் தன்னை அகற்றச் சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழகச் சொன்னவர் இயேசு, தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழகச் சொன்னவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரைச் சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரைச் சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அல்லேலூயா. கை தட்டலாமே. அல்லேலூயா, ஆமென். நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்கள் சமூகத்தை தேடி வந்திருக்கிறோப்பா. கடந்த வாரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசினீர், தீர்மானங்களை எடுக்க உதவி செய்தீர்.
அந்த தீர்மானங்களை உறுதியாய் பற்றி கொள்ளவும் கர்த்தர் நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். இந்த வாரத்தில் கர்த்தர் நீர் எங்களுக்கென்று என்ன மன்னாவை ஆண்டவரே ஸ்தோத்திர வார்த்தையை வைத்திருக்கிறீரோ அதை நீர் எங்களோடு கூட பேசுவீராகப்பா. உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வேதத்திலிருந்து உமது வார்த்தையை இந்த நேரத்தில் கொடுக்கிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் பேசட்டும். பிசாசானவன் வந்து விழுகிற விதையை பச்சித்து போயிட்டு ஆண்டவரே விடாதபடி நீர் இவைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சத்தியத்தை வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் அதை கொடுக்கிற நானும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இந்த வார்த்தையை கேட்டு உணர்ந்து மனம் திரும்பவும் கர்த்தர் நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்தில் பேசின வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? கடந்த வாரத்தில் என்ன பேசணும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அந்த வசனத்தை தான் பேசணும், ரைட்டு. இந்த வசனத்திலிருந்து என்ன பேசணும்? போன வாரம் யாரெல்லாம் வந்திருந்தது சொல்லுங்கள், வந்தவங்க சொல்லுங்கள். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை நாடுங்கள். நாடுதல் அப்படின்னா என்ன செய்யணும்? விரும்புதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமாம், அவங்க கவனிச்சிருக்காங்க, சொல்கிறாங்க. ஓகே, அப்போ எதை விரும்பணும்? கர்த்தரை விரும்பணும். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்குது? கர்த்தர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய கிரியை இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. எல்லாமே ஆலயத்தில் என்ன செய்யுது? இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்தை விரும்பணும், கர்த்தரை விரும்பணும். கர்த்தர் இருக்கிற ஆலயத்தை விரும்பி என்ன செய்யணும்? வரணும். இந்த உலகத்தில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சபையை தவிர வேறு எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிறத நம்ம போன வாரத்தில் பேசணும். கடைசியாக முடிக்கும்போது சொன்னேன், சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. ஏன் விடக்கூடாது அப்படின்னு சொன்னால், கடைசி காலமாக இருப்பதினாலே ஆண்டவர் எவ்வளோ சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை இந்த உலகமும் உலகத்தில் உள்ள சூழ்நிலையும் நமக்கு என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்டதான அத்தனை காரியங்களும் நடந்தேறி கொண்டிருக்கிறபடியினாலே நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளோ தீவிரமாய் போய் புத்தி சொல்லுங்கள். என்ன புத்தி சொல்லணுமா? சபையை கூடுதலை விட்டு விடாதிருங்கள், சபைக்கு வாங்க அப்படிங்கிறத புத்தியை என்ன செய்யணும்? சொல்லணும். நீங்கள் இன்றைக்கி எத்தனை பேருக்கு போய் சொன்னீங்க? போன வாரத்தில் கேட்டுட்டு சபை விசுவாசிகளை பார்த்தவங்க எத்தனை பேர்கிட்ட சொன்னீங்க? இப்படி இருக்குது, நீங்கள் சர்ச்சுக்கு தொடர்ந்து வாங்கன்னு சொன்னீங்களா? இல்லையா? அவன் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், வராதவங்களுக்கு. சில பேருக்கு சொல்ல முடியல, ஜெபித்தோம், ஆண்டவர் சிலரை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஒரு வார்த்தை கிரியை செய்து அப்படின்னா அது எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. சபைக்கு வாங்க அப்படிங்கிறது ஒரு பிரசங்கமா அப்படின்னா ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதனால தான் அந்த வார்த்தையை கொடுத்து, எப்பா இந்த பிரசங்கத்தை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? தருகிறார். அல்லேலூயா. எதையும் நம்ம நம்மளுடைய சுயமாக எடுத்துகிட்டு வர்றது இல்லை. நம்ம சுயமாக எடுத்துகிட்டு வராமல் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம்?
தேவ பிரசன்னத்தில் இருந்து அவர் கொடுக்குற வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் வார்த்தையில் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். ஏதோ 1 மணி நேரம் பாஸ்டர் பேசினார் அப்படின்னு சொல்லி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருக்கக்கூடாது. ஓகே, அப்போ போன வாரத்தில் அவர் கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்க? நாடுங்கள், கர்த்தரை விரும்புங்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். இன்னைக்கு அதே வசனத்தில் இருக்கிற அடுத்த வார்த்தை கர்த்தரையும், அடுத்து அவர் வல்லமையையும் என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நம்ம இங்கே கவனிங்க. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா அவருடைய வல்லமையை என்ன செய்யுங்க? நாடுங்கள். கடந்த வாரத்தில் கர்த்தரை விரும்பினோம். இந்த வாரத்தில் நம்ம எதன் மீது விருப்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வல்லமையின் மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? விருப்பமாக இருக்க வேண்டும். ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமை என்கிறதான வார்த்தைக்கு இன்னொரு பதத்தில் பவர் அண்ட் மைட்டி என்கிறதான 2 வார்த்தைகளை கொடுத்துருக்கு. ஹிஸ் பவர் அண்ட் ஹிஸ் மைட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வல்லமையும், பவர் அப்படின்னா சக்தி, அவருடைய சக்தியையும், அவருடைய மைட்டி வலிமை மிக்கதான அந்த சக்தியை நீங்கள் என்ன செய்யுங்க? விரும்புங்கள் என்று அந்த வசனத்தில், அந்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆராதிக்கிறதான ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மிகவும் சக்தி வாய்ந்தவர், அவர் வல்லமையுடையவர், அவர் வலிமை மிக்கவர் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. வேதாகமத்தினுடைய முதல் வார்த்தையே அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதல்ல தேவனை அறிமுகப்படுத்தும் பொழுதே அவருடைய வல்லமையை அறிமுகப்படுத்துகிறது. ஒன்றும் இல்லாமையில் இருந்து அவர் ஒன்றை உருவாக்கினார். எதுவும் இல்லாத இருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி ஒரு சின்ன பொருளை நம்ம படைக்கணும் அப்படின்னா அதற்கு எவ்வளோ காலங்கள் எடுக்கிறது, அல்லது ஏதோ ஒரு பொருளை வைத்து தான் இன்னொரு பொருளை என்ன செய்ய முடியும்? படைக்க முடியும். எந்த பொருளும் இல்லாமல், எந்த மூலப்பொருளும் இல்லாமல் ஒரு பொருளை நம்மளால் என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. நம்மளால் எதையுமே ஒன்றும் இல்லாத அளவில் உருவாக்க முடியாது. பாஸ்ட் என்ன பிரசங்கம் பண்ணார்? சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்னு போய் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ மனிதனானவன் ஏதோ ஒரு மூலப்பொருளை கொண்டு ஒன்றை உருவாக்கினான். ஆனால் ஆண்டவரோ, நம்மை படைத்தவரோ ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற சக்தி படைத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே அவர் இந்த உலகத்தை படைத்தார். நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் அவர் படைத்தார். இன்னும் நாம் கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. பூமிக்கு அடியில் இருக்கிறது, கடலில் இருக்கிறது, நிலத்தில் இருக்கிறது, நீர்நிலைகளில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்களை இந்த உலகம் கண்களுக்கு முன்பதாக என்ன செய்கிறது? கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி உருவானது? எப்படி உருவானது? ஆண்டவரால் உருவானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை அவர் ஒழுங்குபடுத்தினார். எப்படி ஒழுங்குபடுத்தினார்? போய் வெட்டி சுமந்து அப்படியே ஒழுங்குபடுத்தினார். ஒரு நிலம் ஒழுங்கு இல்லாமல் கிடக்குது அப்படின்னா நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? கம்பு, கலவத்தி, கொத்து, அருவா இதையெல்லாம் கொண்டு போய் 4 வேலையாட்களை கொண்டு போய் அதை சீர்படுத்தி என்ன செய்வோம்? ஒழுங்குபடுத்துவோம்.
ஆண்டவர் அதே மாதிரி ஒரு 15 தூதர்களே ஒரு 1,00,000 தூதர்களை கொண்டு வாங்கப்பா, பூமி ஒழுங்காக இல்லை, அதை நம்ம சீர்படுத்தணும், எங்கெல்லாம் மேடு பள்ளம்லாம் இருக்கோ அதெல்லாம் வெட்டி சீர்படுத்துங்க அப்படின்னா சொன்னார்? இல்லை. அவர் என்ன சொன்னார்? வார்த்தையினாலே ஒழுங்கின்மையுமா இருந்த வெறுமையா இருந்தவற்றை சீர்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு தான் அவர் மனிதனையே படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார், தம்முடைய சாயலாகவே அவனை படைத்தார். மண்ணினாலே உருவாக்கப்பட்டதான மனிதனை ஆண்டவரே தம்முடைய கரங்களினாலே படைத்தார். மற்றவைகளை எல்லாம் வார்த்தையினால் படைத்தவர். மனிதன் மிகவும் விசேஷித்தமானவனாக இருக்கிறபடியினாலே, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தமானவர்களாக இருந்தபடியினாலே தம்முடைய கையாலேயே மண்ணை எடுத்து குலைத்து மனிதனை என்ன செய்தார்? உருவாக்கினார். அவன் ஜீவனற்று கிடந்த பொழுது அந்த மண்ணினாலே படைக்கப்பட்டதான மனிதன் ஜீவனில்லாத நிலைமையில் இருந்த பொழுது ஆண்டவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தை அவன் மேலே ஊதினார். ஊதினதினாலே அவன் ஜீவ ஆத்துமாவானான். அவனுக்குள்ள ஜீவன் வந்தது. அது எப்படி நடந்தது? எதனால் நடந்தது? அவருடைய வல்லமையினால், அவருடைய சக்தியினால தான். இன்றைக்கி நம்மளால் கீழே கிடக்கிற மண்ணை எடுத்து ஏதோ ஒன்று செஞ்சு போ அப்படின்னா போயிடுமா? என்ன செய்யும்? அதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சுவாசத்தை மனுஷனுக்குள்ள ஊதினார், அந்த காற்றை ஊதினார். காற்றுக்கு வல்லமை ஆண்டவர் கொடுத்து மனுஷனை ஜீவனுள்ளவனாக மாற்றினார். அப்படி தான் மனுஷனுக்குள்ள ஜீவன் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து வாசிங்க. உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் அந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கவும் மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்தில் அடிமையாக இருந்தவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா பார்வோன் வந்த பொழுது அவன் அதிகமாக இந்த ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக மருத்துவச்சிகளை அழைத்து இனிமேல் ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன செஞ்சிடணும்? அதை கொன்றணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். அவங்கள வேலையை சொல்லி வேலையை கொடுத்து அவங்கள அதிகமாக ஒடுக்கணும், அதிகமான பாரத்தை அவர்கள் மேலே சுமக்கணும்னு சொல்லி சுமக்கிறான். பல வருட காலமாய் கிட்டத்தட்ட 420 வருஷம் அவர்கள் அந்த எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்திலே கேட்கப்பட்ட போது அதுவரைக்கும் அந்த இடத்துல இருந்து யாராலையும் அவர்களை விடுதலையாக்க முடியவில்லை. ஆனால் மோசே என்கிறதான ஒரு நபரை கர்த்தர் எழுப்பி அவனுக்கு தம்முடைய வல்லமையை காண்பித்து அவன் மூலமாய் பெரிய அற்புதங்களும் அடையாளங்களையும் நடைபெற்றது. அதற்கு பின்பதாக அந்த அடிமைத்தட வீடாகிய எகிப்திலிருந்து கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு முன்னிருந்த பலத்த ஜாதிகளை எல்லாவற்றையும் துரத்தி இவர்களுக்கு ஆண்டவர் அந்த கானான் தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த கானானை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக எத்தனை காரியங்கள் நடந்தது? 10 வாதைகள் எகிப்திலே ஆண்டவர் வரச் செய்தார். அந்த 10 வாதைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள், எகிப்து ஜனங்களோ அதிலே பட்சிக்கப்பட்டார்கள்.
செங்கடலிலே வழி இல்லாத இடத்திலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே வழியை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த செங்கடலுக்கு நடுவாக வழிநடத்தி போனார். அதே செங்கடலுக்குள்ளாக இவர்களை தொடர்ந்து வந்ததான பார்வோன் சேனையை கர்த்தர் கடலிலே மூழ்கடித்தார். நடக்க பண்ணினதும் அவருடைய வல்லமையினாலே, மூழ்கடித்ததும் அவருடைய வல்லமையினாலே. அல்லேலூயா. யோர்தான், எரிகோ கோட்டை, மாரா என்கிறதான இடத்திலே தண்ணீர் கசந்து போன நிலைமையில் இருந்தது. ஆண்டவர் சொன்னால் ஒரு மரத்தை வெட்டி அதுக்குள்ளே போடு. இன்றைக்கி நம்ம கசந்த ஒரு இடத்துல இப்போ பாகற்காய் ஜூஸ் எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு கொப்பு வெட்டு போடு அப்படின்னு சொன்ன உடனே போட்ட உடனே பாகற்காய் ஜூஸ் வந்து தித்திப்பாக மாறிடுமா? கரும்பு ஜூஸ் மாதிரி. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீ அதை செய்யின்னு சொல்கிறாரு. ஒரு மரத்தை சொல்லி அதை வெட்டி உள்ளே போட்ட உடனே என்னாச்சு? மாறாவினுடைய நீர் தித்திப்பாய் குடிப்பதற்கு ஏதுவாய் மாறினது. வார்த்தையில் தான் வல்லமை. ஒருவேளை அவன் அவிசுவாசமாக அதை செய்யாமல் இருந்திருந்தா அந்த நீர் என்ன செஞ்சிருக்கா? அதை மாறி இருக்கா. விசுவாசத்தோடு அவன் நடவடிக்கை எடுத்தபடினால் ஆண்டவர் சொல்லிட்டார். அதை செய்வோன்னு செஞ்சதுனால, விசுவாசித்ததுனால அங்கே தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இல்லையிலோயா? அதே போல் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் அவர்களை செய்து வழிநடத்தி வந்தார். கற்பாறையிலிருந்து நீரூற்றை வர கர்த்தர் உதவி செய்தார். காடையை கர்த்தர் வரவழைத்தார். இப்படி நிறைய அற்புதங்களை செய்து ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள அவங்களை என்ன செய்தார்? கொண்டு போனார். அதனால தான் சொல்லப்பட்டதுக்கு இங்கே தம்முடைய மிகுந்த வல்லமையினால் அதிகமான சக்தியினாலே ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. யோபு சொல்லும்போது சொல்கிறான், யோபு 26:12 சொல்லும்போது சொல்கிறான், தமது வல்லமையினால் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணினார். அல்லேலூயா. எப்படியா? தம்முடைய வல்லமையினால் சமுத்திரத்தின் கடலினுடைய அலைய கொந்தளிப்ப அமர பண்ணினார். அவருடைய வல்லமையினால். சீஷர்கள் படகுல போய் கொண்டிருக்கிறார்கள். சமுத்திரம் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது. புயல் காற்று அடித்து கொண்டிருக்கிறது. படகுல போயிட்டு இருக்காங்க. இயேசு தூங்கிட்டு இருக்கிறார். இப்போ சீஷர்கள்லாம் பயமாகி போச்சு. ஐயோ, நம்ம சீக்கிரம் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். இயேசுனிடத்தில் வந்து பதறிட்டே சொல்கிறாங்க, ஐயரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். மத்தேயு 8:26 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், இறையாதே அமைதலாயிரு. எப்படி சொல்கிறாரு? இறையாதே நீ அமைதலாயிரு. அவர் சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆயிற்று? காற்றும் கடலும் அமைதியாயிற்று. இதை பார்த்துட்டு இருந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. அப்பமே தாவீது சொல்லிட்டான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம நினைக்கிறோம் சாதாரணமான ஒரு தெய்வத்தை இயேசு இயேசு இயேசுன்றீங்களேடா, என்னடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை அற்பமாக பேசுகிறாங்க. ஆனால் இயேசு யாருங்கிறத நமக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்னுங்க நமக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியல. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீங்க. நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம் தேவன் யார் என்பதை இன்னும் அறியாமல் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், உட்காந்தோம், காணிக்கையை போட்டோம், எந்திரிச்சு போனோம், அடுத்த வாரம் திரும்பவும் தூசி தட்டி வேதத்தை தூக்கிட்டு வந்தோம், போனோம். இல்லை, வேத வசனத்தில், வேத புஸ்தகத்தில் அவர் யார் என்பதை நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் வல்லமைகளும் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அங்கே போய் நின்றுட்டு சொன்னால் அது செய்ய நடக்குமா? ஆண்டவர் உங்களுக்குள்ள இருப்பாரே என்று சொன்னார். மோசையின் மூலமாய் அற்புதங்களை செய்த ஆண்டவர் உங்கள் மூலமாகவும் அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா.
இன்னும் சங்கீதம் 29:4 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. அவருடைய சத்தம் பெண்மானை ஈன்ற பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சத்தம் கற்பாறைகளை உடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கும் அவர் சத்தத்துக்கும் வல்லமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 74:13 பார்க்கும் பொழுது உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து சமுத்திரத்தின் நடுவாக இருந்த வலு சர்ப்பங்களின் தலையை நீர் உடைத்தீர் என்று சொல்லி தாவீது சொல்றான். பார்வோனையும் சேனையும் மூழ்கடித்ததை தான் சொல்றான். செங்கடலை இரண்டாய் பிளந்து அது நடுவாக இருந்த வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்தார் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. சங்கீதம் 93:4 பார்க்கும் பொழுது கர்த்தர் வல்லமை உள்ளவர். செப்பனியா 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வல்லமை உள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு கொடுக்கும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு சொல்லுங்க? வல்லமை உள்ளவர், சக்தி உள்ளவர், சக்தி வாய்ந்தவர். அது தெரியாமல் தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தால் உடனே சோர்வு சோர்வு சோர்வு, உடனே புலம்பல், உடனே கண்ணீர், உடனே கவலை. ஏன்? உங்கள் கூட இருக்கிற தெய்வம் யார் என்பதை இன்னும் அறியாததுனால தான். நம்ம கூட இருக்கிற யார்? சக்தி வாய்ந்தவர். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் தெய்வமா? இல்லை. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, இயேசுவை என்று அழைக்கிறார்களோ, இயேசுவை கூப்பிடுறாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே அவர் சக்தி உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அற்புதங்கள் இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருடைய கண் பார்வை திறக்கப்படுகிறது, செவிட்டு காதுகள் கேட்கப்படுகிறது. கற்பம் தரிக்க முடியாத நிலைமையில் இருந்து பல வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. கேன்சர் சுகமாகிறது. வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு வாய் பேசுகிறார்கள். நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்கிறா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். இத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தும் அவருடைய வல்லமையை உணராதவர்களாகவும், அவருடைய வல்லமையை பற்றி தெரியாதவர்களாகவும், அதை விசுவாசிக்காதவர்களாகவும், நம்பாதவர்களாகவும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 93:4 வாசிங்க. சங்கீதம் அதுக்கு மேலே உள்ள வாசிங்க. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தில் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், உன்னை நெருங்கி நிற்கிற, உன்னை சூழ்ந்து இருந்து உன்னை வேட்டையாட நினைக்கிற பக்தி இல்லாத ஜனங்களை காட்டிலும், உனக்கு எதிராய் பேசுகிற நாவுகளை காட்டிலும், உனக்கு எதிராக இருந்து செயல்பட நினைக்கிற பிசாசினுடைய கிரியைகளை காட்டிலும் யார் வல்லமையுள்ளவர்? கர்த்தர் வல்லமையுள்ளவர். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு நம்ம எதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம்? அவர் அதை சொல்லிட்டார், இவர் இதை சொல்லிட்டார், ஐயோ அது நடக்கலை, இது நடக்கலை, மாமியார் விரோதமாக வரா, நாத்தனார் விரோதமாக வரா. வேதம் சொல்லுது, இவைகளையெல்லாம் பார்க்கிலும் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமையுள்ளவர். நம்ம எங்கே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனையவே பார்த்துட்டு இருக்கோம். என்னைக்கு உங்கள் பார்வை பிரச்சனையை தீர்க்கிறவரை பார்க்க ஆரம்பிக்குதோ, அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். புலம்பிக்கிட்டே இருக்காதபடி எல்லாம் இயேசு பார்த்துக்குவார்னு எப்போ உங்கள் வாயிலிருந்து நீங்கள் அறிக்கையிடுறீங்களோ, அப்போது ஆண்டவர் உங்களுக்குரியதை பார்த்துக்கொள்வார். தம்பி ஆலன் இப்போமே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
அல்லேலூயா, ஆமென். நோக்கி பாருங்கன்னு சொன்ன உடனே குப்பரை என்ன செஞ்சிட்டான்? படுத்துட்டான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நாள் பார்த்துட்டு நட்சத்திரம் பார்த்துட்டு குறி கேட்க போயிட்டு ஜோசியம் பார்த்துக்கிட்டு, ஏன் உன் கூட இருக்கிற ஒரு பெரியவரியா, அவரால் சொல்ல முடியாததையா ஒரு மனுஷன் சொல்லிட போகிறான்? நல்ல நாளில் அடுப்பு பற்ற வச்சா அடுப்பு பிடிக்காதா? இன்றைக்கி தான் நல்ல நாள், இன்றைக்கி மட்டும் சாப்பிடுவேன்னு சொல்லி தீர்மானம் எடுப்பீங்களா? என்றைக்கெல்லாம் நல்ல நாள் வருதோ அன்றைக்கி தான் நான் சாப்பிடுவேன் தீர்மானம் எடுத்து பாருங்கள் பார்ப்போம். அதை யாராவது செய்கிறோமா? நல்ல நாள் பார்த்து தான் அதை செய்யணும், நல்ல நாள் பார்த்தா அதை செய்யணும், நல்ல நேரம் பார்த்தா. இயேசு என்னைக்கு உன் வாழ்க்கையில் வந்தாரோ அன்னைக்கே உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டு. அவர் படைச்ச எல்லா நாளும் நல்ல நாள் தான். அல்லேலூயா. குறி கேட்டுக்கிட்டு அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போகாதன்னு வேதம் சொல்லுது. சில பேர் அந்த கேலண்டரில் உட்காந்து நல்ல காலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கி என்ன என் ராசிக்கு என்ன போட்டிருக்கிறாங்க, நீ குழியில் விழுவ அப்படின்னா உடனே போய் குழியில் விழுந்துருவீங்களா? ஒரு ராசிக்கு இன்றைக்கி நீ வந்து யாருக்காவது ஒரு உதவி செய்வ, 10,000 ரூபா நீ கொடுத்துருவ அப்படின்னா உடனே போய் கொடுத்துருவீங்களா? எடுத்து கொண்டு போய் அதெல்லாம் செய்ய மாட்டோம். இன்றைக்கி என்னை கிறிஸ்தவர்களை சொல்கிறேன், நான் உலக மனுஷனை சொல்லலை, கிறிஸ்தவர்களை சொல்கிறேன். என் பிள்ளைக்கு இந்த இதில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதில் தான் செய்யணும், இதில் தான் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் தவறி போச்சுன்னா உடனே கல்யாணமே வேண்டான்ட்டு ஓடிடுவாங்க போல. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, வல்லமையானவரும் வல்லமை மிக்கவரும் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவரை தெய்வமாக கொண்டுட்டு இப்படி போய் உக்காந்துருக்கிறோமே, இப்படி போய் அதை பார்த்துட்டு இருக்கிறோமே. நம்மளை மாதிரி பரிதபிக்கப்பட்டவன் யாருமே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் மரியா சொல்கிறா, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். என்ன சொல்கிறா? வல்லமையானவர் மகிமையானவைகள் எனக்கு செய்தார். ஒரு கன்னி வயிற்றில் குழந்தை பிறப்பது சாத்தியமே இல்லை. ஆனால் அவருடைய சக்தி அதை செய்தது, அவருடைய வல்லமை அதை செய்தது. தேவ பிரசன்னம் எப்படி ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்புகிறதோ அதுபோல மரியாளுடைய கரு, அந்த கருப்பை தேவ பிரசன்னம் இறங்கினது அப்படின்னு சொல்லப்பட்டு, இயேசு பிறக்கிற வரைக்கும் மரியாளுடைய கருப்பை பிரசன்னம் உண்டாகிற ஆசரிப்பு கூடாரத்தை போல இருந்தது. தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாய் மரியாளுடைய கற்பம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க அது சாத்தியம்? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். என் தேவையை எப்படி சந்திக்க முடியும்? எதையோ செய்கிறாரு, இதை செய்ய மாட்டாரா? இதை செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஆனால் நமக்கு தான் அந்த விசுவாசம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் எதை விரும்பணும் அப்படின்னா அவருடைய வல்லமையை விரும்பணும். முதல்ல வல்லமையை விரும்பணுன்னா அவருடைய வல்லமை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்துக்கணும். தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? விரும்ப முடியும். ஆப்பிளை சாப்பிட்ருந்தால் தான் அந்த ருசி நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அடுத்த முறை கடையில் போய் அன்னைக்கு கொடுத்த அதே ஆப்பிள் திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை விரும்பாததுனால, ஆண்டவரை ருசி பார்க்காததுனால தான் அவருடைய வல்லமையை விரும்புகிறதே இல்லை.
அல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த குருடர்களை பார்த்து கேட்குறாரு. அந்த வாசிங்க, மத்தேயு 9:28. அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம். அவ்வளோதான். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அது தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வல்லமை உள்ளவரை நம்ம விசுவாசித்து ஆம் என்று சொன்னால் அற்புதங்கள் நடக்கும். அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, நீங்கள் வல்லமை உள்ளவர், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இதை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் செய்வார். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோன்னா, விசுவாசிக்காத ஒரு சந்ததியாக இருக்கிறோம். எவ்வளோ சத்தியங்களை கேட்டாலும், எவ்வளோ முறை வேதத்தை வாசித்தாலும், எவ்வளோ அற்புதங்களை பார்த்தாலும், எவ்வளோ பிரசங்கங்களை கேட்டாலும், அடுத்த நிமிஷம் பிரச்சனை வரும் பொழுது கேட்ட பிரசங்கத்தை விட்டுட்டு பிரச்சனைகளையே பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் முழுமையான விசுவாசம் இல்லை. சந்தேகப்படுகிற ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால தான் இன்னும் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காமல் இருக்குது. சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று அவன் சிந்தனையில் கூட நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைபடுகிற அலைக்கு ஒப்பானவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். நீங்கள் விசுவாசத்தோடு கூட கேட்பீர்கள் என்று சொன்னார். அவர் வல்லமை மிக்கவர், அவர் சக்தி வாய்ந்தவர், அதை செய்வார். இதை தான் செய்வார், இதெல்லாம் செய்ய மாட்டார்னு எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், சக்தி படைத்தவர், நம்ம ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் என்ன செய்யும்? இந்த வாய்க்கால் தண்ணீராலே நிரப்பப்படும். எப்படி? காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் எப்படி தண்ணீர் நிரம்பும்? தண்ணி பெய்யும், மழை பெய்யும். அவருடைய வல்லமையினால் முடியும். காற்றையும் பார்க்க வேண்டாம், மழையும் பார்க்க வேண்டாம், ஒன்றத்தையும் பார்க்க வேண்டாம். அவருடைய வல்லமையை விசுவாசித்தா மாத்திரம் போதும். அவர் சொன்னது எல்லாமே நடக்கும். மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சாராளை குறித்து. கற்பம் செத்துப்போன நிலைமையிலே பிள்ளை பெறுவதற்கு ஏதுவான சூழல் இல்லாத சூழ்நிலையிலும் அவள் தேவனை விசுவாசித்தபடியினாலே ஆபிரகாமும் சாராலும் ஈசாக்கை பெற்றார்கள். அல்லேலூயா. சூழ்நிலை ஏதுவில்லாமல் இருக்கலாம், ஆனால் சூழ்நிலைகளை மாற்ற என் தேவனாலே முடியும். அதை நீங்கள் விசுவாசித்தா போதும். கர்த்தர் வல்லமையானவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். அல்லேலூயா. அப்போ அவருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். முதல்ல ஆண்டவரை விரும்பணும். அவர் வல்லமை மிக்கவர் என்பதை அறிந்து அவருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். அல்லேலூயா. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத வாசிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படி. யாரெல்லாம் ஆண்டவருடைய வல்லமையை விரும்புகிறீங்களோ அவர்கள் மூலமாய் தம்முடைய வல்லமையை மற்றவர்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பார். இங்கே என்ன பாருங்கள், எத்தனை பேருக்கு புரியுது? யாரெல்லாம் ஆண்டவருடைய வல்லமையை விரும்புகிறீங்களோ அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்து அவர்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமையை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி உங்களை பயன்படுத்துவார். இங்கே அதில் சொல்லப்பட்டு சொல்லுங்க, வாசிங்க. என்னுடைய வல்லமையை உம்மிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் உங்கள் மூலமாய் பூமியினெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும்
உன்னை நிலைநிறுத்தினேன். ஆண்டவர் மோசையை பார்த்து அதை சொல்கிறார். மோசையின் மூலமாய் தேவனுடைய வல்லமையை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாகத்தான் மோசையை தெரிந்தெடுத்து நிலைநிறுத்தினேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமையை புறஜாதி ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாகவும், உங்கள் பட்டணத்தில் காண்பிக்கும்படியாகவும், உங்கள் வீட்டுக்குள்ளே காண்பிக்கும்படியாகவும் தான் கர்த்தர் உங்களை அழைத்து நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்தும் இருக்கிறார். எபேசியர் 1:19 வாசிங்க. எபேசியர் 1:19. அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும்படி. போதும். இயேசுவுக்குள்ள இருந்த வல்லமையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாகவும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார். எனக்கெல்லாம் வல்லமை கிடைக்குமா? விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் அதை செய்வார். யாரெல்லாம் அவருடைய வல்லமையை விரும்புகிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்வார்? கொடுப்பார். எதுங்க வல்லமை? எந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியும்? ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வல்லமை என்ன அப்படின்னு சொன்னால் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. வேகமாக வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் போதும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது ஒரு பலன் வருகிறது. நீங்கள் பலன் அடைந்து அந்த பலனை ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வல்லமை பவர், பலன் பவர். அந்த பவர் யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் வாக்குரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அன்னைக்கு கூடியிருந்த 120 பேர் மேலே ஊற்றப்பட்டது. அந்த பலனை பெற்றதுக்கு அப்புறம், அந்த பவரை பெற்றதுக்கு அப்புறம் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மாறினது. அவங்க விசுவாசம் மாறினது, அவங்களுடைய ஜெபம் மாறினது, அவங்களுடைய துதி மாறினது, அவங்களுடைய கூடுகை மாறினது, அவங்களுடைய குடும்பம் மாறினது, எல்லாம் மாறினது. எல்லாம் மாறுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த பவர், அந்த சக்தி, அந்த வல்லமை. அந்த வல்லமை எது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த சபை வளரும் அல்லது எந்த குடும்பம் வளரும் அப்படின்னா ஆவியை பெற்ற குடும்பம் வளரும். ஆவிக்குள்ள நிறைந்திருக்கிற, ஆவியை பெற்று அபிஷேகத்தின் அனலோடு கூட இருக்கிற குடும்பங்களை பிசாசு தொட முடியாது, மனிதர்கள் தொட முடியாது, எதுவும் தொட முடியாது. இன்னைக்கு ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கொஞ்ச நாள் இருக்கிற சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா நமக்குள்ள ஆவியானவர் இல்லை. பல நேரங்களில் ஏன் தவறான முடிவுகளை எடுத்து தோல்வியை சந்திக்கிறோம்? ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்ன சகல சத்தியத்திலும் சரியான பாதையிலும் நடக்க வேண்டியவைகளை உங்களுக்கு போதித்து உங்கள் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வதற்கு ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்? எத்தனை வருட விசுவாசிகளாக இருக்கிறோம்? இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? ஆவியின் நிறைவு நமக்குள்ள இருக்கிறதா? ஆவியின் வல்லமை நமக்குள்ள இருக்கிறதா? ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள வல்லமையை தந்து நம் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த பூமியில் இருக்கிறதான முழங்கால்கள் எல்லாம் அவருக்கு முன்பதாய் முடங்கும்படி, நாவுகள் எல்லாம் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிடும்படி ஆண்டவர் வல்லமையை கொடுத்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நாம் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வாஞ்சை இல்லாமல், விருப்பம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனையோ பேர் அபிஷேகத்தில் இருந்து அந்நிய பாஷையில் பேசுகிறாங்களே, நம்மளும் பேசணுங்கிற விருப்பம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? எத்தனையோ பேர் தேவனுக்கான வைராக்கியமாக நடக்கிறாங்களே, எத்தனை பேர் நல்லா பாடுறாங்களே, ஆராதனை நடத்துகிறாங்களே, அவங்க கையை ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது, அதே போல் நானும் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறோம்? அல்லேலூயா.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவாரே என்று சொன்னால் ஒரு சக்தி உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. அது எதுக்கு? உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. அன்னைக்கு மோசேக்குள்ள ஆவியானவர் இருந்தார். ஆண்டவர் அந்த பலத்தை அவனுக்குள்ள கொடுத்திருந்தார். பழைய ஏற்பாட்டு காலங்கள்லாம் ஒரு வேலையை செய்வதற்கு எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த நேரத்திற்கு தேவைக்கு தகுந்தாற் போல தான் ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். பலன் தேவையான நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் அந்த பலன் அவங்களுக்குள்ள கொடுத்தார். சிம்சோனுக்குள்ள அப்படிதான், எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அவனுக்குள்ள பலன் வந்தது. ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாய் அவர் திரும்பவும் இங்கே வாழ்ந்த நாட்களில் அவர் திரும்ப பரமேறுவதற்கு முன்பதாக சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும். அது கொஞ்ச காலத்துக்கு மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கும்படியாய். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு, மோசேக்கு, ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன? நம்முடைய காலங்களில் இயேசுவே இந்த உலகத்தில் வந்தார் மனிதனாய். நம்மோடு கூட இருக்கும்படி, நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அவர் தந்து போனார். இன்னைக்கு அந்த வாஞ்ச விருப்பம் உங்களுக்குள்ள இருக்குதா? அதனால தான் சங்கீதக்காரன் முன்னாடியே சொல்லிட்டான், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும். அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர். அதை விரும்பணும். அதெல்லாம் நமக்கு கிடைக்காதுங்க. அதுக்கு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு, அதுக்கு போய் காத்திருந்துக்கிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை, அதை வச்சு நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. அபிஷேகம் பெற்றவர்களை வைத்து கர்த்தர் ஏதோ ஒன்று செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் அபிஷேகத்தை பெற்றதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு வரணுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுத்தேன். இன்றைக்கும் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி தான் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 120 பேர் கூடியிருந்த அந்த கூட்டத்தில் ஒருத்தன் பேதுரு. பேதுருவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். சீஷர்களில் ஒருவன் பேதுரு. 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்திலும் இந்த பேதுரு என்ன செய்தான்? இருந்தான். இயேசு இருக்கும் பொழுது பேதுருடைய வாழ்க்கை வித்தியாசமானது. இயேசு மரித்ததுக்கப்புறம் திரும்பவும் சீஷர்களில் பாதி பேரை கூப்பிட்டு, எப்போ வா நம்ம திரும்பவும் என்ன செஞ்சிடலாம், மீன் பிடிக்க போயிடுவோன்னு சொல்லிட்டு போனவன் பயந்து போய், நம்மளையும் கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோன்னு பயந்து போய் போனவன், இயேசுவை மறுதளித்தவன். ஆனால் ஆண்டவரிடத்தில் திரும்ப மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த ஆவியானவருக்காக அவன் காத்திருந்த பொழுது அந்த ஆவியானவர் அவனுக்கு மேலே ஊற்றப்படுகிறார். இப்போ நடந்தது அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, பயந்து போனவன், மறுதளித்து போனவன் ஆவியின் பலத்தை, அந்த சக்தியை பெற்றதுக்கு அப்புறம் தைரியமாக எழுந்து நிற்கிறான். எவனை பார்த்து பயந்தானோ, எவர்களை பார்த்து பயந்தாங்களோ, எந்த ஆட்சியாளர்களை பார்த்து பயந்தானோ அவங்களுக்கு முன்னாடி எழுந்து சொல்கிறான், யூதர்களே நீங்கள் கேளுங்கள், யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி, அவர் தான் இந்த உலகத்தில் வந்த இரட்சகர், அவர் தான் மீட்பர், ஆனால் அவரையே நீங்கள் சிலுவையில் அறைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி என்ன செய்கிறான்? பிரசங்கம் பண்ணுறான். அவனுடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடந்தது? வல்லமையை பெற்றதுனால நடந்தது. எத்தனையோ பேர் சொல்லியிருப்பான், எப்பா இவன் இயேசு கூட இருந்துட்டு இயேசுவே மறுதளிச்சுட்டு போயிட்டான்ப்பா. அப்படி சொன்னவெல்லாம் சொல்கிறான்,
இப்போ பேதுருவா, அவனுக்குள்ள ஏதோ ஒன்று என்ன செய்யுது இருக்கு. அது வேற எதுவும் இல்லை, ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ இருக்கிறார் இல்லைங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறார். என்னைக்கு நீங்கள் அவரை பெற்றுக்கொள்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ளே தங்குகிறவர். நீங்கள் மரிக்கும் வரையில் அவர் உங்களோடு கூட இருப்பார். மரித்ததுக்கப்புறம் நம்ம அவரு கூட என்ன செஞ்சிருவோம், இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அவ்வளோதான், போதும். அற்புதம் முதல்ல இங்கே நடக்குது. அது வரைக்கும் இயேசு தான் அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இயேசு கூட போன இவர்களால் அற்புதத்தை செய்ய முடியல. ஆனால் இப்போ பாருங்க, ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் இப்போ இவன் மூலமாக அற்புதம் என்ன செய்யுது, நடக்கு. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாமத்திற்குரிய வல்லமை, இயேசு நாமத்தை சொன்னால் அதிலிருந்து ஒரு வல்லமை புறப்படும். இங்கே பேதுரு ஆவியன் வல்லமையை பெற்றதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவன் மூலமாக அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அதில் அற்புதம் இதுதான், நீ எழுந்து நட. என்ன நடந்துச்சு? பல வருடமாக தாயின் கருவில் இருக்கும்போதே சப்பானியாய் பிறந்தவன் இப்போ என்ன செய்கிறான்? நடந்து குதித்து துள்ளி என்ன செய்கிறான்? எப்படி? வல்லமை மிக்கவர் நமக்குள்ளிருந்து வல்லமையாய் செயல்படுகிறபடினால. அப்போஸ்தலர் 5:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 5:15, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவன் நிழலாகிலும் அவர்களில் பிணியாயிருக்கிற கட்டிலில் படுத்து கிடக்கிறவர்களில் இந்த பேதுரு நடந்து போதும் அவன் நிழல் படட்டும். அவன் தொட்டு ஆசீர்வதிச்சு தான் அற்புதம் நடக்கணும்னு இல்லை, இயேசு நாமத்தை சொல்லி தான் இல்லை, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது நீ நடந்து போகும்போது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, பயந்து கிடந்தவன் இப்போ அவனுடைய முக தரிசனத்துக்கு, அவன் நிழல் தரிசனத்துக்காக, முக தரிசனம் இல்லை நிழல் தரிசனத்துக்காக உட்காந்துருக்காங்க. எப்படிங்க? ஆவியானவர். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் ஒரு சிறு பெண் மரித்து போகிறா. அந்த 40வது வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் பணத்துக்கு முன்னாடி புறம்பாய் திரும்பி, தாபீத்தாளே எழுந்திரு என்று சொன்னா, அப்பொழுது திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்த. எது பெணம் மரித்து கிடந்த ஒரு சிறு பெண் பேதுரு ஜெபிக்கும் போது உயிரடைகிறா. அல்லேலூயா. எப்படி நடந்தது? ஆவியினால. ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் ஜெபத்தை கேட்டு உடனே என்ன செய்கிறார்? ஜீவனை கொடுக்கிறார். இப்போ நமக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்தார்னா பார்த்துக்கோங்க. ஏன் அபிஷேகத்தில் நிறைய அந்நிய பாஷையில் பேசணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா இதுதான். உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எதுவும் உங்களை அணுகாது. இன்றைக்கி பல பேர் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க பாருங்கள். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தாருன்னா ஒருத்தனும் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆவியானவர் சகல சத்தியத்தையும், நடக்க வேண்டிய பாதையை நமக்கு போதித்து என்ன செய்வார்? நடத்துவார். எனக்கு எதை எடுத்தாலும் தோல்வி, ஆவியானவர் இல்லை.
ஆவியான ஒரு உதவியை நம்ம நாடலை, அதை விரும்பலை. அதுதான் உண்மை, விரும்பலை. பாட்டு பாடுவோம், கையை தட்டுவோம், போவோம். இல்லை, முக்கியமே ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 10:44 அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுதே, பேதுரு பேசி கொண்டிருக்கும் பொழுதே அங்கே என்ன செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இதுவரைக்கும் இந்த ஆவியின் அபிஷேகத்தில் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தவன் இந்த பேதுரு. இந்த பேதுருவின் மூலமாய் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? ரட்சிக்கப்படுகிறது. இப்போ பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். இவன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டதான கூட்டம் இவனுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 12:5-6 வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமாம், நீங்கள் அந்த சம்பவம்லாம் தெரியும். ஊக்கமாக இப்போ சபையார் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க ஜெபிக்க 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 ஆவியானவர் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்ததான பேதுனுடைய கதவை திறந்து அவனை வெளியில் கொண்டு வராரு. என்ன நடக்குது? இதுவரைக்கும் பேதுரு ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சு. இப்போ அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு, எப்பா நீ ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, உங்கள் மூலமாக ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார், உங்கள் மூலமாய் தம்முடைய வல்லமையை காண்பிப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு போதித்ததை கேட்டு ஆவியானவர் அவங்க பெற்றதுனால ஆவியில் நிறைந்து அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது எந்த காரியத்துக்காக ஜெபித்தாங்களோ அந்த காரியத்தை ஆவியானவர் கொண்டு அதை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள் மூலமாகவும் நீங்கள் ஜெபிக்கிறதன் மூலமாக ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும்போது என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். ஆட்களை அனுப்பில்லை, ஆவியானவரே போவார். ஆட்களை அனுப்புனா உள்ளே போக முடியாது, ஆவியானவர் போனால் யாரும் தடுக்க முடியாது. அவன் வர வர ஒவ்வொரு கதவாக என்ன செய்யுது? ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அந்த நிறைவு நமக்குள்ளே வேணும். ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கொலோசியர் 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியதை விரும்புகிறத விட்டுருங்க. பூமியும் அதன் ஆசை இச்சைகளும் உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். பூமிக்குரியவைகளையே விரும்பி 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 என்னங்க புண்ணியம்? மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை விரும்புங்கள். ஆவியானவர் விரும்புங்க. வேறொரு விருப்பமே நமக்கு வேண்டாம். எதை விரும்பணும்? எதை விரும்பணும் சொல்லுங்கள் சத்தமா? ஆவியானவரை. இந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கேட்டேன், எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்கன்னு. பெறாதவர்கள் கையை உயர்த்துங்கன்னு சொன்னேன். அதில் 2-3 பேர் உயர்த்தினாங்க. அப்போ சபையாக நம்ம கணக்கெடுக்கும்போது நிறைய பேர் இன்னும் அபிஷேகத்தை பெறலை, ஆவியானவரை பெறலை, அந்நிய பாஷையின் அடையாளத்தை இன்னும் பெறலை. அல்லேலூயா. உங்களுக்காக தான் இந்த பிரசங்கம். ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் அவரையும் அவர் வல்லமையும் விரும்பணும்னு சொல்லி. யாரெல்லாம் அவரையும் அவருடைய வல்லமையும் விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். பலவீனம் பலவீனம் பலவீனம்னு சொல்லி ஓரமாக உட்காந்துடணும் இல்லையா? ஆவியானவரை பெற்று பாருங்க, பலவீனமே உங்களை பட்டு ஓடிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவருடைய வல்லமையை விரும்பணும். வல்லமையை விரும்புறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ வல்லமை மிக்கவர் என்பதை அறியணும். அறிந்து வைத்ததை விரும்பணும், விரும்பினதை விசுவாசிக்கணும், விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டதை வைத்து பிறருக்கும் அவைகளை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவ்வளோதான்.
120 பேர் அபிஷேகத்தை பெற்றாங்க. அவர்கள் மூலமாய் வல்லமை வெளிப்பட்ட போது யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் ஆவியினுடைய வல்லமை என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டே வந்தாங்க. யாரெல்லாம் வல்லமையை பெற்றாங்களோ அவங்கெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கி எந்த சபை வளரும் அப்படின்னா ஆவியின் வல்லமையை, ஆவியின் நிறைவை பெற்ற ஒரு சபை தான் வளரும். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம சபையின் வளர்ச்சியை விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் உங்களை அபிஷேகத்தை பெறும்படியாய் அவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை தூண்டுகிறார். எப்பா நீ கேட்காமையே இருக்கிற, நீ கேளு, நீ பெற்றுக்கொள்ளுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பிங்க வாப்பா. அவர் என்ன செஞ்சார்? ஆமாம், அவர் தாகத்தோடு இருந்தார், என்னை பார்த்தாரு, நான் கொடுக்கறத வாங்கிட்டார். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் கொடுத்து எப்போ நான் தாரேன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? வராமல், வாஞ்சை இல்லாமல், விருப்பம் இல்லாமல் உட்காந்துட்டே இருக்கிறீங்க. அவர் எப்போமோ கொடுத்துட்டார் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை. ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷாச்சு இன்னும் வாங்காமல் என்ன செய்கிறோம்? உட்காந்துருக்குறோம். நான் என்னுடைய 13-14 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது எங்கள் சபையிலிருந்து எங்கள் பாஸ்டருடைய அம்மா அவங்க அபிஷேக கூட்டத்தை ஒவ்வொரு கிராமத்துலேயும் என்ன செஞ்சாங்கன்னு நடத்துனாங்க. அன்றைக்கி எங்கள் கிராமத்தில் நடக்கலை, எங்கள் கிராமத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி நகரம்னு சொல்லி ஒரு ஏரியாவில் நடந்துச்சு. அது ஒரு அத்தை வீட்டில், சாந்தி அவங்க அந்த அத்தை வீட்டில் நடந்துச்சு. இப்போ நான் என்ன செஞ்சுருந்தேன்னா சைக்கிளை மிதிச்சுட்டு அங்கே நான் போயிருந்தேன். வாலிப பசங்க நாங்கள் 3 பேர் இருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. அன்றைக்கி நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றாங்க. வாலிப பசங்களில் எங்கள் சபையில் அபிஷேகத்தை பெற்றவன் முதல்ல நான் தான். அன்றைக்கி அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க, நீ கேளு தருவாங்க அப்படின்னு. அப்போ நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு அந்த வல்லமை வேணும், நானும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த அம்மா ஒவ்வொரு தலைமையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே வந்தாங்க. அந்த ஆசையும் விருப்பமும் எனக்குள்ளே இருந்ததுனால, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால, எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சதுனால, அவங்க கை வச்சு ஆண்டவரே இந்த தம்பி அபிஷேகம் சொன்ன உடனே ஒரு 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 கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு 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 வல்லமை எனக்குள்ளே பாய்ந்தது. அப்போது நான் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் சரி, சும்மா பைக்கில் போகும்போது, நடந்து போகும்போது, குளத்தில் விளையாடும் பொழுது, கிணத்துல போகும்போது, அங்கே போகும்போது, இங்கே போகும்போது, அந்த புதுசாக பெற்ற அந்த பாஷையை நான் பாட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படிலாம் அந்த வல்லமையை பெற்றதுனால தான் இன்றைக்கும் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஒரு முறை எங்கள் பகுதியில் ஒரு அத்தை வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் நடந்துச்சு. அப்போ நான் சின்ன பையன்தான், நான் அப்போ 10th 11th படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நல்லா ஜெபம் பண்ணுவேன். இந்த கேர் செல், ப்ரேயர் செல் அப்படின்னு சொல்லி ஏரியாக்களில் நடத்த போவேன். 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கும்போதே எங்கள் பாஸ்டர் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாடல் ஒர்ஷிப் நடத்தின்னு இருப்பேன், பாஸ்டர் வருவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை தான். சில இடங்களில் வரமாட்டாங்க, நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். எப்போ? பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போது அந்த பகுதியில் ஒரு அத்தை எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணியா ஒரு ஜெபம் கூட்ட வைங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன அறியாமல் நான் சொல்கிறேன், உங்கள் கை பகுதியில் இருக்கிற கட்டி கரையுது அப்படின்னு, உங்கள் கை பகுதியில் இருக்கிற வேதனை மாறுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். ஆனால் அவங்களுக்கு கட்டி இருந்ததும் தெரியாது, என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணும்போது என்ன செஞ்சேன், நான் ஆவியானவர் நடத்துகிறபடி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். மறுநாள் அவங்க பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு கட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி. தெரியாது. ஆனால் அன்னைக்கு ஜெபம் பண்ண உடனே அந்த கட்டி உடஞ்சி கரைஞ்சிட்டு. ஹல்லேலூயா. நான் எத்தனை படிக்கும்போது? 11வது படிக்கும்போது. நான் இல்லை, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் எம் மூலமாய் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவங்க ஜெபம் வைக்க சொன்னதே அதனால தான். ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய பாரம்,
அவங்களுடைய தாகம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு என்ன ஆண்டவர் பயன்படுத்தினார்? இன்னைய வரைக்கும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் ஒன்றே ஒன்று, எனக்குள் இருக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களுக்கும் வேணும்னா, வேணுமா? எதை பெற்றுக்கொண்டாலும் சரி, பெற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, ஆவியானவரையும் அபிஷேகத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டே ஆகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் என்ன செய்யுங்கள்? நாடுங்கள், விரும்புங்கள். விரும்பினாதான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஓ ரீபாபா ஷத்தரல ரக்கதல ரிபவுலரா தீனரா ஷப்பர காத்தான. ஆவியானவரே, நீங்கள் எனக்கு வேணும்ப்பா, நீர் எங்களை நிரப்பும்பா. இந்த நேரத்தில் உங்கள் வல்லமையை, உங்கள் சக்தியை என்னதுன்னு சொல்லி அறிய எனக்கு உதவி செஞ்சீங்களே. என் மேலே நீங்கள் ஊற்றப்படணும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. இந்த நேரத்தில் கேட்குறோம். தாகமுள்ளவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர், எனக்கும் அந்த வல்லமை வேணும். ஒரு காலத்தில் பயப்பட்டு கொண்டிருந்த, பயத்தோடு இருந்த, தேவனை அறிக்கையிடாமல் இருந்த அந்த பேதுரு அபிஷேகத்தையும் ஆவியையும் பெற்றதுக்கு அப்புறம் அவனை கையில் பிடிக்கவே முடியலை. எந்த இடமா இருந்தாலும், யார் தடுத்தாலும், யார் இருந்தாலும் போனாலும் எழுந்து அவன் பிரசங்கிக்கிறவனாய் மாறி போனானே. காரணம் அவருடைய வல்லமை. பா, எனக்கும் வேணும்பா ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எனக்கும் வேணும். அந்த அபிஷேகம் எனக்கும் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுதே ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆண்டவரே, 2 கையை கூப்பி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், என்னை நிரப்புங்கப்பா. எனக்கு நீங்கள் தேவைப்பா. உங்கள் வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே. உங்கள் வல்லமை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. எனக்குள்ளே வாங்கப்பா. என்னை நிரப்புங்கப்பா. உங்கள் வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா. உங்கள் வரத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உங்கள் கிருபையினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் உங்கள் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ரீகாதாலா ரபாபாபா ஷதாராலா ரீபாபாபாமா ரீகதல ரபவுல ரீ ஷந்தாராலா ரீபாபாபா ஹாத்தானா ரீபாபா மானா ஷத்தூராலா ரக்கல ரபா ரிகதல ரபவுல ரீபாபா மாமா ஷத்தூரா பாபா காலா ரீகாதை நீனா பாபா மாமா ஷத்துபா ஹாத்தாலா ரபாபாபாமா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியை வாஞ்சித்து விரும்பி பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பேதுருவை போல எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. பவுலை போல எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு பயன்படாத ஒரு பாத்திரமாய் அல்ல, பயனுள்ள ஒரு பாத்திரமாய் எங்களை மாற்றுங்கப்பா. வல்லமையின் மேலே வல்லமையும், பலத்தின் மேலே பலத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் சபையில் ஒருத்தர் கூட அபிஷேகத்தை பெறாதவர்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லோரும் ஆவியின் நிறைவை பெற்றவர்களாய், அனலுள்ள சபையாய், ஆதி திருச்சபையை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓ ஆவியானவரின் கீழ் செயல்படுகிற, ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் செயல்படுகிற ஒரு சபையாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ ரீபாபா வாமாமா ஷத்துராலா காலாபா லிகதல ரபவுலரி ஷதாரா பாமாமா ஹாதிரா ஷத்துரபாலா காலரபா. அற்புத அடையாளங்கள் எங்கள் சபையில் நடக்கட்டும். உங்கள் வல்லமை எங்கள் சபையின் மூலமாய் நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. மோசையின் மூலமாய் தம்முடைய வல்லமையை அனுப்பி வெளிப்படுத்தினரே. இந்த நாளில் எங்கள் மூலமாக, எங்கள் சபையின் மூலமாய் உம்முடைய வல்லமையை, உம்மை சக்தியை ஆண்டவரே நீர் இந்த பகுதியில் ஆண்டவரை காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ
அவங்களெல்லாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உதவி கொடும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் விரும்பி வாஞ்சித்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம சபை ஆராதனைக்கு வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து ஆவியில் ஜெபிக்கும்போது நீங்களும் ஆண்டவரை என்னை நிரப்பும்னு சொல்லி அந்த ஒரு வாஞ்சை தான். அதை பெறுகிற வரையிலையும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு விருப்பம், எப்படியாவது நான் சபையில் போய் ஜெபம் பண்ணி ஆவியானவரை பெற்றுக்கொள்வேன். சபைக்கு வந்தால் தானா? இல்லை, நீங்கள் தனி ஜெபத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஆவியானவர் உங்களை தொடுவார். அந்த தொடுதலை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவே இனிமேல் உங்களுடைய விருப்பம் எதாக தான் இருக்கணும், அந்த சக்தி எப்படியாவது என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார், எல்லாத்துக்கும் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் பெற்று நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்தது? இன்றைக்கி தான் புதுசாக நான் கேட்குறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறதுனால இன்னும் உங்களை உற்சாகப்படுத்த ஆண்டவர் இந்த காரியங்களை பேசுகிறார். விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட்.